சினிமா உலகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அதில் வந்து தப்பி பிழைப்பவர்கள் சிவகுமார் மாதிரி 1-2 பேர் தான், வெகு வெகு சிலர். அநேகமாக 90% வந்து பலியாயிடுவாங்க. அந்த ஃபீல்டு அப்படி. நான் அதை வந்து தப்பாக சொல்ல. நம்ம கண் முன்னாலே எவ்வளோ உதாரணங்கள் இருக்கு. லேட்டஸ்ட் ஜெயம் ரவி மோகன் இப்போ ரவி மோகன், பிரபு தேவா, இப்படி என்னால் பல பேர்களை, சரத்குமார், குஷ்பு, இப்படி எல்லாரையும் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சினிமா துறையில் 30 ஆண்டு காலம் பயணித்த உச்சியில் சூப்பர் ஸ்டாராக இருந்த ஆள் ஒரு சின்ன சிராய்ப்பு கூட இல்லாமல் வெளியே வந்தார் என்பது, அவர் பேசிக்கலி ஷுட் பி எ ஸ்ட்ராங் கேரக்டர் பர்சன், டிசிப்ளைன்டு பர்சன், நல்ல வளர்ப்பில் வளர்ந்தவராக இருப்பார், பண்புல சிறந்தவராக இருப்பார். இல்லைன்னா நிச்சயமாக வந்து இப்படி வெளியே வர முடியாது. ஸ்கேட் நீங்கள் வந்து இதாகிடுவீங்க, பேர் எப்படியும் ரிப்பேர் ஆகும் யாராக இருந்தாலும். ஏன்னா அந்த துறை அப்படி. கண்டிப்பாக நீங்கள் பனைமரத்து அடியில் நின்று பாலை குடித்தாலும் கல்லை குடிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. அந்த துறை அப்படி. ஆனால் இந்த துறையில் ஒரு ஆள் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 30 வருஷம் குப்பையை கொட்டிட்டு கடைசி வரைக்கும் அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை. எல்லாருமே சொல்கிறாங்க, நான் வேரியஸ் ஆள்கிட்ட பேசியிருக்கேன், அந்த ஜென்டில்மேன்கன்றாங்க. அதுவும் பெண் நடிகைகள் விஜய்க்கு கூட இருந்தால் எங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன், பாதுகாப்புன்றாங்க. அப்போ இந்த இமேஜை உடைக்கிறதுக்காக நீச்சத்தனமாக இப்படிலாம் செய்வாங்கன்னு சொன்னால் அது எடுபடாது. ஐ ஸ்டில் பிலீவ் விஜய் மேலே. அப்போ மனைவிக்கு சந்தேகம் வரலாங்க. இந்த காலத்தில் பெண்களுக்கு சந்தேகம்ன்றது அது வராமல் இருந்தால் தான் நான் ஆச்சரியப்படுவேன். நேற்று கூட நான் ஒரு இது போட்டிருந்தேன், ட்வீட்டு. அது என்னுடைய அனுமானம் தான். ஏன் லதா ரஜினிகாந்த் வந்து ஒத்துக்குனாங்களா? ரஜினிகாந்தை பிடிச்சி இழுத்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அரசியலில் அவர் வர்றதை தடுத்தாங்க இல்லை? எக்கனாமிக் ரீசனுக்காக தான் பண்ணாங்க. சினிமாவில் நடிக்க முடியாமல் போயிடும்னு.